பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 சாமுவேல் 1:17 அடியேன் வாசிக்கிறேன். சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில உபவாச ஜெபத்தில் கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நீங்கள் எதெல்லாம் ஜெபித்தீர்களோ, எதை நோக்கி ஆண்டவரிடத்தில் வந்தீர்களோ, அந்த எல்லா விண்ணப்பத்திற்கும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்திற்கு கட்டளையிட்டிருக்கேன், உன் விண்ணப்பத்துக்கு நான் பதில் தருகிறேன் என்று என் தேவனாகிய கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ நம்ம விசுவாசத்தோடு எதையெல்லாம் ஜெபிக்கிறோமோ, நம்ம விசுவாசத்தோடு தேவனிடத்தில் எதெல்லாம் கேட்கிறோமோ அது எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று இன்றைய வசனத்தில் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, வேதாகமத்தில் 3 விதமாக பார்க்கலாம். நம்ம என்னன்னா, தேவன் எப்படி பேசுவார்னா, ஒன்று நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது தருகிறேன் என்று ஒரு வார்த்தை கொடுப்பார். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, இல்லை நான் இப்போ தரமாட்டேன், ஆனால் தருவேன், நான் இப்போ கிடையாது, ஸோ காத்துரு அப்படின்னு சொல்லுவார். அப்படி இல்லைன்னா தரவே மாட்டேன். இந்த 3 ஆன்சருக்குள்ளே தான் ஏதோ ஒரு ஆன்சர் நமக்கு தரப்போகிறார். ஆக மொத்தத்தில் தேவன் செய்வது எதுவோ அது சரியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் தேவனிடத்துல உபவாசம் பண்ணி ஜெபித்து தேவனிடத்துல வரும்போதெல்லாம் என் தேவன் நமக்கு பதில் தருகிறார். நம்ம வைக்கிற விண்ணப்பத்துக்கு, நாம சொல்ற வார்த்தைகளுக்கு அவர் பதில் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர். பாருங்க, நீங்க ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் சமூகத்துல வரும்பொழுது, ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்பார் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பதில் கிடைக்கும். இந்த வேதத்துல நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஏராளம் உண்டு. ஸோ இந்த பேஸ்ல பைபிள் வேர்ட்ஸில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஒரு ஸ்திரீ ஜெபிக்கிறா, அன்னாலை குறித்து இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்க ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த உடனே அங்கே இருக்கிற ஊழியக்கார் மூலமா ஒரு சமாதானம் உள்ள ஒரு வார்த்தை வருகிறது. தேவன் உனக்கு கட்டளையிடுவார், உன் விண்ணப்பத்துக்கு பதில் வரும், நீ போ, சமாதானத்தோட போன்னு சொல்லி அவர் வாழ்த்துதலோடு அனுப்பி வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. நமக்கு நிச்சயமாகவே ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா நம்மளுடைய ஜெபம் எப்படி ஆயிப்போச்சுன்னா, ஜீசஸ் கிட்ட வரும்போதே, தேவாலயத்துக்கு வரும்போதே, ஆண்டவர்கிட்ட பேசணும்னு வரும்போதே எப்படி வரும்னா, புகார் பெட்டி, நம்ம ஒரு புகார் லெட்டர் எழுதி நம்ம போஸ்ட் பண்ணுற மாதிரியே வருவோம். சர்ச்சுக்குள்ளே வரும்போது, ஆண்டவரே இது சரியில்லை ஆண்டவரே, அவங்க சரியில்லை ஆண்டவரே, இவங்க சரியில்லை ஆண்டவரே, இது நடக்கவே இல்லை ஆண்டவரே, இப்படி இருக்கு ஆண்டவரே அப்படின்னு நிறைய புகார் பெட்டி கிட்ட லெட்டர் போடுற மாதிரியே வருவோம். இல்லை இல்லை, நீங்கள் அப்படி வரக்கூடாது. நான் ப்ரே பண்ண வந்தால் எனக்கு பதில் வரும், என் தேவன் எனக்கு பதில் தருவார் அப்படின்ற நம்பிக்கையோடு கூட நம்ம தேவாலயத்திற்குள்ளே போக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பதில் வரும்ன்ற நம்பிக்கையோடு முழங்கால் படிடுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு பதில் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அன்னாலை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். பாருங்க, அந்த மக தனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி தேவனிடத்தில் வரும்போது அவ அந்த இடத்துல புகார் செலுத்துகிறவளா இல்லை, மனம் கசந்து அவள் அழுகிறா. அழுது அவ ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறா. ஆண்டவரே, உம்முடைய அடியானை ஆண்டவரே நீங்கள் நினைச்சு பாருங்க ஆண்டவரே, நினைத்து எனக்கு ஒரு பிள்ளை எனக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை அவள் செய்கிறாள். எனக்கு கொடுக்கறதெல்லாம் உங்க கையில கொடுக்குற ஆண்டவரே, எனக்கு குறைவு, நான் குறைவோடு இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க ஆசீர்வச்சுன்னா அதை திரும்ப உங்களுக்கு தருகிறேன் என்று அருமையான வார்த்தை இந்த வேளையில அவள் சொல்லுகிறாள். ஆமென். அப்படியே அவள் ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அவள் ஒப்பு கொடுத்தது போலவே, அவள் தேவனிடத்துல அந்த விண்ணப்பத்தை தெரிவித்தது போலவே, தேவனாகிய கிறிஸ்து அவளுக்காக ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். தேவனாகிய ரட்சகர் அவளுக்காக ஒரு பிள்ளையை, ஆண் பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளை நிமித்தமா அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, தேவாலயத்துக்கு வரும்போது, தேவ சமூகத்துக்கு வரும்போது மனுஷர்கள் அங்கே பார்க்கிறார்களோ இல்லையோ, தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அன்னாளுக்கு வீட்டுக்குள்ள பல குழப்பங்கள் இருக்கலாம், பல விதமான இடத்துல அவர் இடரில் அடைஞ்சிருக்கலாம், அந்த வீடு அவளுக்கு சமாதானம் இல்லாமல் போய்விட்டது. கூட இருக்கிறவங்க எல்லாம் இந்த வேளையில பிள்ளை என்றுன்னு சொல்லி, பிள்ளை இல்லைன்னு சொல்லி பலவிதமான வார்த்தைகளால் அவளை பேசியிருக்கலாம். எல்லாம் மனமடிவோடு அவள் கடந்து வருகிறார். அதுதான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, அந்த 1ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தில் அவள் தேவனிடத்தில் மனம் கசந்து அழுகிறா. இந்த மனம் கசந்து அழுகிற விஷயம்னா சாதாரண விஷயம் இல்லை. எங்கெல்லாம் அவமானப்படுகிறோமோ அங்கெல்லாம் மனம் கசந்து அழுவோம். எங்கெல்லாம் தள்ளப்படுகிறோமோ அங்கெல்லாம் மனம் கசந்து அழுவோம். எங்கெல்லாம் நம்ம அசிங்க பண்ணப்படுகிறோமோ, ஸோ தலைகுனி வருகிறதோ அங்கெல்லாம் மனம் கசந்து நிற்போம். பாருங்க, அந்த மனம் கசந்து அழுகிற அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவள் மனம் கசந்தா மிகவும் அழுதாள், தேவனை நோக்கி
விண்ணப்பம் வைத்தால் ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று இன்றைக்கு யாரெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்டு மனம் கசந்து ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு ஆண்டவரே, இதெல்லாம் முடிச்சு கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்காக மனம் இறங்கும் ஆண்டவரே, என் வீட்டுக்காக இறங்குங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்காக இறங்குங்க ஆண்டவரே, என்னுடைய வியாபாரத்துக்காக இறங்குங்க என்று சொல்லி ஆண்டவரே, வியாதிக்காக இறங்குங்க என்று சொல்லி யாரெல்லாம் அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களுக்காக இறங்கி வந்து சுகம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்கள் அழுகைக்கு, உங்கள் மனம் கசந்து புலம்பலுக்கு ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஸோ அன்னால் இந்த வேளையில ஜெபித்து பொருத்தனை செலுத்தி தேவ சமூகத்தில் பொருத்தனை செலுத்துவேன் என்று சொல்லினதுபடியே அப்படியே ஆண் குழந்தை அவள் பெற்றுக்கொண்டால் தேவன் அவள் விண்ணப்பத்தின்படியே அவளை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அல்லேலூயா. நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அந்த ஆண்டவர் எனக்கு அந்த விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி அவள் ஆண்டவர் சமூகத்தில் மறுபடியும் வந்து அந்த விண்ணப்பத்துக்கு பதிலை கொடுக்கிறாள். அவள் பொருத்தனையை செலுத்துகிறாள். அவள் ஆசீர்வாதத்தை சொன்ன வார்த்தையை அவள் செலுத்துகிறாள். அன்பு பிள்ளைகளே, தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க, மனம் கசந்து ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் உண்டு. நீங்கள் பண்ணுகிற எல்லா பொருத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வதித்து உங்களை நிறைவாய் நடத்துவார். ஒருவரையும் ஆண்டவர் கைவிடுகிறதே இல்லை. என் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆகையால நீங்கள் சமாதானத்தோட போங்க. நீங்க எதுக்காக விண்ணப்பம் பண்றீங்களோ, எந்த விஷயத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ, அந்த குடும்பத்துக்காக, ஸோ ஊழியத்திற்காக, உங்களுடைய கெரியருக்காக, உங்களுடைய திருமணத்திற்காக எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். சமாதானத்தோட போங்க. என் தேவனாகிய கிறிஸ்து உங்களோடு இருப்பார். ஆமேன். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கண்ணீரோடு, மனம் கசந்து, வேதனையோடு ஆண்டவரே என்று யாரெல்லாம் அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் அன்னாலை நினைத்தீரே. அன்னால் மனம் கசந்து அழுததையும் ஆண்டவரே, வீட்டின் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி புலம்பினதையும் நீர் கேட்டு அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவளை ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, அடியேனும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற. சமாதானத்தோட போங்க. தேவனாகிய கிறிஸ்து உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தருவார் என்று சொல்லி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்போதும் ஆண்டவரே, வியாதி விக்கினத்தோடு, பலவீனத்தோடு, ஜுரத்தோடு யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த வேளையில் இருக்கிறார்களோ எல்லோருக்கும் இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சாட்சியாய் திரும்பி வரட்டும். பெரிய அற்புதங்களை காணச்சும். கண்ணீருக்கு பதிலை கட்டளிடும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.